தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகா தொண்டர்கள் ஒரு பஸ் நிறைய போராடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் இன்று காலையிலேயே தாவேகாவினுடைய பெண் அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற வீடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. 6 நாட்கள் கழித்து ஏன் திடீரென இவ்வளவு கரிசனத்தோடு விஜய் வந்திருக்கிறார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பவம் நடந்து இவ்வளவு நாள் ஆன பிறகு அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கவர்னர் RN ரவி அவர் சந்திச்சது சரிதானா? கவர்னர் பதவியே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் ஏன் சந்திச்சாரு அப்படிங்கிற கேள்வி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ப்ரெஸ் மீட்டுக்கு வரல அப்படின்னு ஒரு சாரார். இன்னொரு தரப்பு இப்போயாச்சும் வந்தாங்கல்ல, அவங்க போராடக்கூடாதா, நீங்கள் ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். இத்தனை ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் கடந்து கட்சியை நடத்துகிற அதிமுகவுக்கே போராடுவதற்கு இன்றைக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கும் பொழுது பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்து டிசம்பருக்குள்ளே இவங்களுக்கு எப்படி அது கிடைக்கும், மறுக்க தானே செய்வாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் அரசியலில் நீங்கள் எவ்வளோ தூரம் நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தாவேகாவினுடைய போராட்டம், புஸ்ஸி ஆனந்தினுடைய கைது, திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளுடைய போராட்டம் சிதறி இருப்பது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக எப்படி போக போகிறது? ஆளுநர் RN ரவி அவர்களை தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து வந்தவர்கள் சந்தித்திருப்பதன் பின்னணி, இப்படிப்பட்ட விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் RN ரவி சந்திச்சார் அப்படிங்கிறது தான் செய்தியாக மாறி இருக்கணும். ஆனால் அது நடந்து அடுத்த 3 மணி நேரங்களுக்குள்ளாகவே புஸ்ஸி ஆனந்த் கைது அப்படிங்கிற செய்தி தான் பேசுபொருளாக இருக்கிறது. கைது பண்ணியிருக்காங்க, கொண்டு போய் மண்டபத்தில் வச்சு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணுற போகிறாங்க. இது ஒரு நியூஸா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் முதல் முறையாக கட்சிக்கு உள்ளே வந்துட்டு கைதாவது அப்படிங்கிறது, பொதுச் செயலாளரே கைதாவது அப்படிங்கிறதுல அவங்க இப்போ தான் அரசியலில் பாலபாடமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டியது. காலையில் விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார். அவருடைய கைப்படவே ஒரு கடிதம் எழுதி தங்கைகளுக்கான ஒரு கடிதமாக அவர் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் நமக்கு பல கேள்விகள் இருக்குது, பல விஷயங்கள் அவர் சொல்கிறார். நீங்கள் படிப்பை மட்டும் பார்த்துக்கோங்க, பாதுகாப்பான தமிழ்நாட்டை நம்ம உருவாக்குவோம் அப்படின்லாம் அவர் பல விஷயங்கள் அந்த கடிதத்தில் சொல்கிறாரு. எல்லாம் சரி, நீங்கள் பெண் பிள்ளைகளுக்கு உறுதுணையாக தைரியமாக இருப்பீங்கிறதெல்லாம் சரி. ஆனால் ஆண் பிள்ளைகளுக்கு ஏன் ஒழுக்கமாக இருக்கணுங்கிற கேள்வி நீங்கள் சொல்கிறதில்ல. அது பார்த்தீங்க அப்படின்னா போதைப்பொருள் பயன்படுத்தாதீர்கள், ஒரு தகப்பனாக நான் சொல்கிறேன் அப்படின்னு முதலமைச்சரில் தொடங்கி இந்த பக்கம் வர வரைக்கும் நீங்கள் தகப்பனாகவோ அப்பாவாகவோ பலரும் பேசும் பொழுது 2 தரப்புக்குமானது அதை ஏன் நகர்த்தலை அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் அதை தாண்டி இவ்வளவு நாள் கழிச்சு ஏதோ பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு அடுத்தது ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார்கள். ஆளுநர் இப்போ தான் டெல்லி போயிட்டு வந்தார். அவர் சந்திக்கிறாரா அப்படின்னா போயிட்டு 3 பேராக சந்தித்திருக்கிறார்கள். விஜய் அவர்கள், அதே போல் பார்த்திங்க அப்படின்னா புஸ்ஸி ஆனந்த், அதே போல் தாவேகா பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் 3 பேருமா போய் சந்திச்சாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய காரில் வந்தால் அது ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால, அதாவது தெரிஞ்சிடும் அவர் கார் தான்னு, அவருடைய பொருளாளர் காரில் தான் 3 பேரும் போனாங்க. வழக்கம் போல் எதிர்பார்த்ததை போல் ஆளுநரை சந்தித்தார்கள். வெளியில் வந்தாங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்கல, கையை காட்டிட்டு ஆடியோ ஃபங்க்ஷன் ரிலீஸ் மாதிரி தான் எல்லாரையும் பார்த்து ஒரு கையை காட்டிட்டு போகிறதோட அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ இந்த லெட்டர் தான் இன்னைக்கு காலையிலேருந்து தாவேகாவினருக்கு அடுத்த அரசியல் அஸ்திரமாக மாறி இருக்கிறது. ஏன்னா காலையிலேயே தாவேகாவினுடைய பெண் நிர்வாகிகள் இங்கே சென்னையில் VR மால் பக்கத்தில் அந்த கடிதத்தை பிரிண்ட் எடுத்து, ஏன்னா காலையில் அவர் ரிலீஸ் பண்ணிட்டார் இல்லையா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து போகிற வருகிற பிள்ளைகள் எல்லாம் பார்த்து, பெண் பிள்ளைகளிடம் குறிப்பாக அவங்கள டார்கெட் பண்ணி அதை கொடுத்து பாதுகாப்பாக இருங்க, பத்திரமா இருங்க, தமிழ்நாடு இப்படியா இருக்குது, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காவல்துறையினருக்கு இந்த தகவல் போய் அவங்க அந்த அவங்கள மறித்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள வேனில் ஏற்றக்கூடிய வீடியோ வைரல். அதை நாங்கள் என்னங்க பண்ணோம், நாங்கள் யாரையும் எதுவும் தப்பாலாம் பண்ணலையே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அனுமதி இல்லாமல் இந்த இடத்துல, பொது இடத்துல இப்படியான விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பெண் காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சில ஆண் காவலர்களும் இருந்தாங்க. பட் அவங்கள வண்டியில் ஏற்றி அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. இந்த விஷயம் அந்த வீடியோ வைரலான பிறகு பல இடங்களில் தாவேகாவினுடைய தொண்டர்கள், ரொம்ப குறிப்பாக ஆண்கள் பல அணிகளில் இருக்கக்கூடியவங்க, அவங்க இப்போ அதே வேலையை, அதாவது எதுக்காக இவங்க கைதானாங்களோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு விஜய் அவர்களுடைய அந்த கடிதத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் விநியோகிக்கிற வேலை செய்கிறாங்க. இப்போ அடிப்படையில் நமக்கு லீகலாக ஒரு விஷயம் என்ன எழுதும் அப்படின்னா, ஏங்க ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இந்த நாட்டில் உரிமை கிடையாதா? அது ஒரு போராட்ட வடிவம், ஒரு பரப்புரை, ஒரு பிரச்சாரம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை லாஜிக்கலாக பார்த்தா அது ரொம்ப கரெக்டாக. நீங்கள் இப்போ ரோட்டில் நடந்து போகிறீங்கன்னா யாரோ ஒரு துண்டு சீட்டை கொடுப்பாங்க. அது மதம் சார்ந்த பிரச்சாரமாக இருக்கலாம், பொருள் விற்கிறவங்களாக இருக்கலாம், உதவுங்கள் அப்படின்ட்டு உதவிக்கரம் கேட்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கான அந்த மாதிரிலாம் பல போகிற வழியில் பல சீட்டை நீட்டுவாங்க. வாங்கி படிச்சுட்டு கொடுத்துட்டு போவோம், இல்லை எடுத்துகிட்டு போவோம், அப்படி தானே இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் காவல்
காவல்துறையிடம் பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கலாம் கிடையாது. ஆனால் எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேராக கூட போகிறீங்க, அது பொது இடத்துல என்னவாக மாறப்போகிறது, அந்த இடத்துல ஒரு இயல்பு இருக்குது அப்படின்னா பப்ளிக் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பொது அமைதி. பொது அமைதினா வன்முறை நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பொதுமக்கள் வழக்கமாக போயிட்டுருக்க அந்த ரூட்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது, ஒரு குழு பர்மிஷன் இல்லாமல் கூடி அப்படின்னா அதையே வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படிங்கிற பிரிவில் தான் எப்பயுமே காவல்துறை அதை ஒரு கணக்காக காட்டி கைது பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, நந்தினி ஆனந்தன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட், அவங்க தொடர்ந்து ரொம்ப ஆண்டுகளாகவே மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு போர்டை பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு நிற்பாங்க, துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பாங்க. அவங்களுடைய சகோதரி, அவங்களுடைய தகப்பனார்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பல நேரங்களில் அவங்க அப்படி போகும்போது பலமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் ஜாமீனில் விடுவிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். கைது செய்யப்படுவாங்க அவங்க ஒருத்தவங்க 2 பேர் தான். ஒருத்தவங்க 2 பேராகவே போயிட்டு நீங்கள் இப்படி விநியோகிப்பதையே டாஸ்மாகை மூடணும் அப்படிங்கிறது மதுவினுடைய தீமைகள்னு போது கைது பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இதில் ஒருத்தவங்க 2 பேராக இவங்க நின்று தாவேக்காரங்க கொடுத்தாங்களாங்கிற கேள்வி நீங்கள் எழுப்பினா, ஒரு பஸ்ஸு நிறைய கூட்டமாக ஆட்களை ஏற்றக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஒரு பஸ்ஸில் மினிமம் அளவுக்கு. அப்போ இவங்க முச்சந்தில் நின்றுக்கிட்டோ, நார்ச்சந்தில் நின்றுக்கிட்டோ, இல்லை ஓரம் நின்றுக்கிட்டோ பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு காரணத்தை சொல்லி போலீஸ் கைது பண்ணிடுச்சு. முதல் டீமை கைது பண்ணி மண்டபத்தில் வச்சுருக்காங்கன்னா, அவங்கள பார்க்க போன பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தையும் கைது செய்து காவல்துறை மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். ஸோ மண்டபத்தில் இருந்துக்கிட்டே ஒரு மொபைல் பார்த்துருக்கக்கூடிய வீடியோ தகவல் அவர் யாருக்கும் தெரிவிக்கிறார் கட்சி ரீதியாக. அது தாவேகா தொண்டர்களிடம் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. நாங்கள் போராட கூட எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்லாம் அவங்க பல விஷயங்களை முன் வச்சு அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கக்கூடியவர்கள், ஊடகவியலாளர்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த பேட்டிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடியதெல்லாம் அவங்க ஒரு பக்கம் செய்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணிவிட்டு, எவ்வளவு ஆண்டுகளாக கட்சி இவங்க இப்போ தான் புதிய பிளேயர்ஸாக உள்ளே வந்திருக்காங்க. ஒரு கட்சிக்குன்னு பல அமைப்புகள் இருக்கும், இன்னும் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. திமுக அதிமுகவோட சார்பு அணிகளை இவங்க கூடுதலாக வைக்க போகிறாங்க அப்படின்லாம் பல செய்திகள் செவி வழி செய்தியாக மீடியாக்களில் கசிய விடப்பட்டது. அதில் இவங்க எதை கட்டுறாங்களோ இல்லையோ, ரொம்ப முக்கியமாக கட்ட வேண்டியது அவர்களுக்கான வழக்கறிஞர் அணி, லீகல் விங் அப்படிங்கிறத தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்திருக்கிறது. நீங்கள் ஒரு கட்சியை கட்டமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ லீகல் எய்டாக உங்களுக்கு எங்கே போராடினாலும் இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக முன்கூட்டியே கைது நடவடிக்கை இருக்கும், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுவாங்க, போராட்டத்துக்கு பிறகு கைது இருக்கும். இது வழக்காக பதிவு செய்யப்பட்டு அவங்க வான் பண்ணப்பட்டு விடுவிக்கப்படுறாங்களா, இல்லை வழக்கே பதிவு செய்யாமல் விடுவிக்கிறாங்களா, இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு முதல்ல ஒரு விங்கு வேணும். நீங்கள் அதை அமைக்கிறதுக்கே இல்லாமல் தலைவர் வருவாருங்க, அவர் வந்தாதாங்க எங்களுக்கு அரசியல்னு நீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த விவகாரத்திற்கு விஜய் அவர்கள் இன்றைக்கு காலை கடிதம் ரிலீஸ் பண்ணாமல் கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களை போய் சந்திக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி தாவேக்காக அரசியல் கண்டென்ட் இருந்திருக்காது. இதை தனிப்பட்ட முறையில் என்ன படுத்தி தலைவர் சொல்லும் பார்த்தா கட்சியோட கருத்தாது. அப்போ உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கே உங்கள் தலைவர் ஏதாவது ஒன்று பேசணுங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது. அடுத்த கண்டென்ட் உங்கள் தலைவர் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் பேச போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி இதில் நாங்கள் லீகலாக போராடுவோம் அப்படிங்கிறது வெல் அண்ட் குட் தான். நீங்கள் செய்யுங்க, அது மக்களிடம் பிரச்சாரம் பண்ணுங்கிறதெல்லாம் தனியான ஒரு டிபேட் ஆகுது. ஆனால் இப்போ கட்சிக்கு இப்போ பொதுச் செயலாளர் கைதானாலும் கூட தலைவர் இப்போ இதுக்கு கண்டிக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுக்க போகுது, கட்சிக்காரங்களுக்கு அவங்க என்ன அறிவுரை செல்ல போகிறாங்க, எப்படி கட்டமைக்க போகிறீங்கிறதெல்லாம் இனிமேல் தான் நீங்கள் வெல்கம் டு பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் ஏற்கனவே வளர்ந்துருக்கக்கூடிய கட்சிகள் உங்களை வரவேற்கக்கூடிய சூழலாக இது மாறி இருக்கிறது. ஸோ இதை நம்ம ஒரு பக்கம் வைக்கிறோம். எப்படி பார்த்தாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது வழக்கு பதிவு பண்ணியா பண்ணாமலாங்கிறத பொறுத்து அடுத்த கட்டம் போகும். இப்போ இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கவர்னரை சந்தித்தது அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் பல விஷயங்களை சொல்கிறார். இதில் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதோ, அந்த கேள்விகளில் நியாயம் இருக்கிறதோ, அத்தகைய கேள்விகளை ஆளுநர் அவர்களையும் நோக்கி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நீங்கள் கேட்டிருக்கணுமா கூடாதாங்கிறத நம்ம கேள்வி எழுப்பக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் சேர்த்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆளுநரை மட்டுமே கை காட்டிட்டு திமுக அரசு எங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியாதுங்கிறத திமுகவுக்கு நினைவுபடுத்த வேண்டியதும் அதே நேரத்தில் கடமையாக இருக்குது. ஏன்னா வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டால் அது செல்லாது, நான் ஒரு கமிட்டி போடுறேன்னு யூஜிசி விதிகளுக்குள்ளே அது வரலன்னு எத்தனை யூனிவர்சிட்டியில் ஆளுநர் தகராறு செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வி வருகிறது. அப்போ அது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் நீங்கள் வைஸ் சான்சலர் போடாமல் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டு கூட ஆளுநர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு, இதை விட மோசமான ஒரு நிகழ்வு நடந்த பிறகு நீங்கள் பதட்டப்பட்டுக்கிட்டு ஐயோ ஆள் போடலேன்னு பேசுவீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அது வரைக்கும் உங்களுக்கு அந்த விழிப்பு, அந்த உணர்வு வரவே வராதான்னு கவர்னரை நோக்கி நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. 5 நாட்கள் கவர்னரே கூட இது பற்றி கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தார். நடுவில் ஒரு நாள் திருப்பதி போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனமாக பார்க்குறோம். அப்போ அவருடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்குங்கிற கேள்வியும் அதனோட சேர்ந்து வரும். விஜய் வந்தார், அவர் போய் சந்தித்தார். அவர் திருக்குறள் புத்தகத்தை கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு பரிசளித்தார். ஒரு நினைவாக
ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இவ்வளோ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வால்யம் பாரதியார் அவர்களுடைய கவிதை தொகுப்புகள் அப்படிங்கிறட்டு தொகுக்கப்பட்ட அவருடைய அந்த ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் பதிலுக்கு விஜய் அவர்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கம்பைலேஷன் ஆஃப் பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்கார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு. இதெல்லாம் விஷயம் இல்லை. அதாவது கவர்னரை சந்தித்து பலரும் மனு கொடுப்பாங்க. மனு கொடுத்துட்டு என்ன ப்ரொசீஜராக வழக்கமாக மரபுப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்னரை சந்தித்து மனு கொடுத்துட்டு என்ன கொடுத்தோங்கிறத வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டு போவது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய மரபாக இருந்திருக்கிறது. முதல் முறையாக நாங்கள் என்ன மனு கொடுத்தோங்கிறத ஒரு அறிக்கையில் ரிலீஸ் பண்ணிவிட்டு பத்திரிகையாளரே சந்திக்காமல் போகக்கூடியது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட சமகால வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக இருக்கும். அவங்க கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் கார் ஏறிட்டு கார் மத்திய கைலாஷ் கூட தாண்டி இருக்காது, அதுக்குள்ளே புஷி ஆனந்த் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆளுநர் அவர்களை சந்தித்தோம், மனு அளித்தோம், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு கோரியிருக்கோம், எல்லா இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தணும். சரி, மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. பாருங்க, இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என மனுவில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. ஆளுநர் இதை பரிசீலிப்பதாக கூறினார் அப்படின்னு. அதான் கிண்டியில் ஏரி ராஜ்பவனில் இவங்க மத்திய கைலாஷ் போகிறதுக்குள்ளேயே அறிக்கை ரிலீஸ் ஆயிடுச்சு, நாங்கள் என்னெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் பல மனுக்களை அவங்க கொடுக்கலாம். அப்போ சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னா இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்டை கொடுக்கல, அவங்க கலெக்டிவாக எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பக்க மனு கொடுத்துருக்காங்கிறத இருக்குது. மத்திய அரசை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் அப்படின்னா அதுக்கு நேரடியாக பிரதமர் மோடிக்கு ஒரு ஓப்பன் லெட்டர் கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு வெளிப்படையான கடிதம் நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். எங்களுக்கான ஃபண்டு, இந்த பெங்கல் புயல் வேணும்னுட்டு இவ்வளோ வேணும்னு தமிழ்நாடு அரசு சார்பில் கேட்கப்பட்ட கடிதம் எழுதப்பட்டதில்லை. அதை வலியுறுத்தி நீங்கள் அன்றைக்கி கூட ஒரு கடிதத்தை செஞ்சுருக்கலாம். ஆளுநர் மூலமாகத்தான் அது போக வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மாநில சுயாட்சி அப்படிங்கிற இடத்துலேருந்து வெவ்வேறு சில சந்தேகங்கள் எழுப்புகிறது. இது கடந்த காலத்தில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆட்டுக்கு தாடின்னு சொல்லிட்டு அதே கவர்னரை பார்த்து சந்திச்சவங்க தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுலாம் நமக்கு கிடையாது. ஆனால் அப்போ நீங்கள் மாற்று இல்லைல்ல, அவங்க எடுத்துக்கக்கூடிய அதே எக்ஸப்ஷனை அதே காரண காரியங்களை நீங்களும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது எந்த இடம் மாற்று அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களோ இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கவர்னரை சந்தித்தால் வெளியில் வந்து என்ன சந்தித்தோம், எதை பேசினோம், எதெல்லாம் விவாதிக்கப்பட்டது, எது குறித்தெல்லாம் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறத ப்ரெஸ் மீட்டில் சொல்லி தான் பழக்கம். அதுக்கும் போகிற போக்கில் காரில் இருந்துட்டு அது ஒரு ஷோ ஆஃப், மேபி அது சினிமேட்டிக்காக அது பாய் காட்டினாரா இல்லை வரேன்னு சொன்னாராங்கிறது தெரியல, அப்படி காட்டிட்டு கை காட்டிட்டு போனது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது தலைவருக்கான விஷயமா அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்த இடத்துல தொக்கி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா ஆரம்பத்திலே இந்த விஷயங்கள் தொடங்கும் போதே என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரி ரைட்டுங்க எல்லாம் கரெக்டு, சந்திப்பு எப்படி, கவர்னர் மாளிகைக்கு இவர் போகிறாரா இல்லை பனையூருக்கு கவர்னர் வந்து பார்க்க வராரா? ஏன்னா அவங்க மேபி அந்த ஈசிஆரில் தான் இஸ்கான் டெம்பிள்லாம் இருக்குது, ஒருவேளை அங்கே சேவிக்கு வந்துட்டு அப்படியே போய் இவரை பார்த்துட்டு அப்படி போவாரங்கிற ரேஞ்சுக்கெலாம் கேட்டாங்க. பட் அதெல்லாம் ப்ராப்பரான ப்ரோட்டோகால் படி தான் நடந்தது. அப்போ முழுமையாக ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் வரணும் அப்படின்னா அப்போ வருவதற்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா இன்றைக்கி உள்ளே சொன்ன இந்த 5 பாயிண்ட் இருக்குல்லங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மத்திய அரசு இந்த மாதிரி ஃபண்டுக்கு இது பண்ணணும், கூட நின்று அவங்க உறுதுணையாக நிற்கணும், கவர்னர் அதுக்கு வலியுறுத்தணும். இது அப்படியே நின்று ஒரு ப்ரெஸ் மீட்டாக இன்ப்ராம்டோ, ஏன்னா ஆல்ரெடி மைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சும்மா கிடையாது, அப்படியே வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து நின்று கொடுத்துட்டு அப்படியே போனால் கூட ஓகே தாங்கிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அவங்க வரல, ஒரு இன்ப்ராம்டோவாக சில விஷயங்களை பேசிட்டு இவ்வளோ தான். அட்லீஸ்ட் கொஷின்ஸ் எடுக்கலனாலும் நீங்கள் ஒரு 1-2 கொஷின் எடுத்துகிட்டு ஃபர்தராக எப்படி இருக்கு நாங்கள் பார்க்குறோன்னு ஏதாவது சொல்லியிருந்தால் அது வேறு. ஆனால் இப்போ நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னும் பொழுது அப்போ இது மொத்தமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதில்ல, உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதில்ல ஏன் தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிகா சார்பில் வன்னியரசு அவர்கள் ஒரு எலைட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரா விஜய் அப்படின்னு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மொத்தமுமே ஆளுநரை சந்தித்து முறையிடுவது, சாட்டை புகழ் அண்ணாமலை மற்றும் பாஜக ஆதரவாளர்களை வைத்து தான் டெல்லி பாஜக அரசியல் செய்வது வழக்கம். அவர் என்ன சொல்கிறாரு,
கவர்னர்கிட்ட வழக்கமாக அண்ணாமலை அவர்கள் போவார், சில நேரங்களில் அதிமுக போவாங்க. போனதும் உடனே இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாரு, அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாரு, ஆட்சியவே டிஸ்மிஸ் பண்ணிடலாம், கவர்னர்கிட்ட அந்த ஃபைல் போயிடுச்சு, இப்படிலாம் பாஜக டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் அது ஒரு பாலிடிக்ஸாக ஆக்குவதற்காக போய் டிஎம்கேக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. இதுதான் வழக்கம். இப்போ அந்த வகையில் விஜயை வைத்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். ஆளுநர் ரவியை 15 நிமிஷம் தான் சந்திச்சார், ஊடகவியலாளரை பார்த்து கையசைச்சார், ஆனால் பேட்டி கொடுக்காமலே போயிட்டார். இதுக்கு பேர் தான் எலைட் அரசியல் அப்படின்னு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த இஷ்யூ அப்படிங்கிறது இது வந்து ஒரு இன்சிடென்ட்ஸ்க்காக இப்போ நீங்கள் பேசலை, நான் கலெக்டிவாக சொல்யூஷனை நோக்கி பேசுகிறேன் அப்படின்னா அதை ஃபாலோ அப்க்கு என்ன கொண்டு போகணுங்கிறது தான். இன்றைக்கு நமக்கு கொடுத்த நேர்காணலே மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த விவகாரத்தில் வழக்கு போடப்பட்டது இல்லையா, பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடப்பட்டது. அதில் 2 வழக்கறிஞர்கள் போட்டாங்க. ஒருவர் பாஜக வழக்கறிஞர், ஒருவர் அதிமுக வழக்கறிஞர். அப்போ அதிமுகவும் பாஜகவும் சட்ட ரீதியாகவும் இதை பொதுநல வழக்காகவாச்சும் நீங்கள் எடுத்து இதில் டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு போனாங்கல்ல, இதை ஏன் தாவேகா செய்யலை அப்படின்னா அவங்க கைதாகிற தன்னுடைய கட்சி பொதுச் செயலாளர்லேருந்து மற்ற பேரை அவங்களுக்காக போய் அங்கே நின்று வாதாடுவதற்கு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஜாமீனில் எடுத்துகிட்டு வருவதற்கு இன்னும் லீகல் விங்கே செட் பண்ணலங்கிறது தான் அடிப்படையான காரணமாக இருக்கும். எல்லாரும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தில், நம்ம அமைதியாக இருக்கோன்றதுனால இன்றைக்கி வந்து ப்ரெசன்ஸை காட்டுவதற்காக விஜய் வந்துவிட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு முற்றுமுழுதாக அப்படியே இருக்கிறது. அஃப்கோர்ஸ் இது வந்து பாலிடிக்ஸினுடைய ஒரு பார்ட்டா இல்லை ஒரு ரெப்ரசன்டேஷனா அப்படின்னா இது அதை தாண்டி அடையாள அரசியலை தாண்டி இது நகர்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. நல்வழிப்படுத்துவது, அவர்களை ஆற்றொழுக்கு நகர்த்துவது என்பது இந்த அட்வைசஸ் எல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே வேளையில் ஆண்களுக்கு நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள், என்ன விஷயத்தை இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், பிரமுகர்களில் தொடங்கி அமைப்புகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நோக்கி முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய அரசியல் என்பது திரும்ப 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 பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த ட்ராமாவை மீண்டும் மீண்டும் தூண்டுவதாக இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இது எப்படி போகிறது, ஒரு கட்சியாக இன்னும் இப்போ தான் பாலபாடம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆவண்ணாவே ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற வகையில் வெல்கம் டு பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம தாவேகாவை வரவேற்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.